எல்லா தமிழ் மக்களுக்கும் என்னுடைய வணக்கம். இன்னைக்கு நம்ம கேரளா சமையல் பொரிச்ச பத்திரி எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம். பத்திரி இன்னைக்கு செய்கிறது புட்டு பவுடர் வச்சுட்டு தான். இதுக்கு முன்னாடி நெய் பத்திரி நம்ம அரியெல்லாம் சாக் பண்ணி அரைச்சி செஞ்சுருந்தேன். அதோட வீடியோ ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கு. இன்னைக்கு இந்த பொரிச்ச பத்திரி எப்படி செய்கிறேன்னு பார்த்துட்டு வரலாம் பாருங்க. அதுக்காக 1 கப்பு புட்டு பவுடர். இது நான் இன்ஸ்டண்ட்டாக வாங்கினது தான். டபுள் ஹோஸோட பிராண்டு தான் நான் எடுத்துருக்கு. உங்களுக்கு எது அவைலபிளாக இருக்கோ அது நீங்கள் எடுத்துக்கோங்க. இது ஃபைன் பவுடர் கிடையாது. புட்டு பவுடர் எப்போவுமே கொஞ்சம் கிரிட்ஸ் நிறைய இருக்கும். அதனால 1 டேபிள் ஸ்பூன், பெரிய 1 ஸ்பூன் அளவுக்கு இடியப்பத்தோட ஃப்ளோரும் நான் ஆட் பண்ணி கொடுத்துருக்கு. இந்த பத்திரிக்கை இடியப்பத்துக்கெல்லாம் நம்ம இன்ஸ்டண்ட்டாக வாங்குகிற பவுடர் இருக்கு இல்லைங்களா, ஃபைனாக இருக்கிறது, வறுத்தது, அது ஒரு பெரிய ஸ்பூன் அளவுக்கு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த மாவு ரெடி பண்ணுறதுக்காக நான் இங்கே 2 கப்பு தண்ணி கொதிக்க வச்சிருக்கு. 1 கப்பு ஃப்ளோருக்கு 1.5 கப்பு தண்ணி போதும். எக்ஸ்ட்ரா நம்ம ஒரு பெரிய ஸ்பூன் அளவுக்கு எக்ஸ்ட்ரா மாவு சேர்த்து இருக்கு, இடியப்பத்தோட மாவு. அதுக்கும் சேர்த்து 2 கப் அளவுக்கு தண்ணி நான் கொதிக்க வச்சிருக்கு. உப்பு போட்டுக்கோங்க. உப்பு நம்ம உப்புமாவெல்லாம் செய்கிற அளவுக்கு அந்த உப்பு இருக்கணும் இந்த தண்ணிக்கு. தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் நம்ம எடுத்து வச்சிருந்த அந்த புட்டோட ஃப்ளோரும் அந்த இடியப்பத்தோட ஃப்ளோரும் ரெண்டுமே சேர்த்து இதுக்குள்ளே ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு தீ ஆஃப் பண்ணிக்கோங்க. ஆஃப் பண்ணதுக்கப்புறம் நல்லா கொதிக்கிற அந்த சூடில் எல்லா மாவுமே நல்லா மிக்ஸ் பண்ணணும். அந்த தண்ணி ஃபுல்லாக எல்லா மாவிலுமே நல்லா அப்சர்வ் ஆகணும். இப்போ இது நல்ல சூடாக தான் இருக்குது. கொஞ்சம் நேரம் ஆற விட்டுடலாம். அது அங்கே இருந்து நல்லா ஆறட்டும். அதுக்குள்ளே பாருங்கள், 1/2 கப்பு தேங்காய். இது போதும், ரொம்ப அதிகமாக எடுக்க வேண்டியதில்லை. 1/2 கப்பு தேங்காய் எடுத்திருக்கு. கூடவே பெரிய வெங்காயத்தோட பாதி, ஒரு பெரிய வெங்காயத்தோட பாதி, அதே மாதிரி ஒரு பெரிய ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம். இது கொஞ்சம் அதிகமானாலும் கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் ப்ராப்ளம் இல்லை. இது எல்லாமே சேர்த்து மிக்சியில் இதே மாதிரி கொஞ்சம் துருன்னு அரைச்செடுக்கணும். ரொம்ப ஃபைனாக அரைக்கக்கூடாது. இதில் பெருஞ்சீரகம்லாம் கொஞ்சம் க்ரெஷ்ஷாக தான் இருக்குது, நல்லா அரையலை, அப்படி தான் வேணும். இதுவும் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அப்புறமா அந்த மாவு நல்லா ஆறிடுச்சு. இப்போ ஆறினதுக்கு அப்புறம் நம்ம அரைச்சி அந்த தேங்காயோட மிக்ஸும் சேர்த்து இடியப்பத்தோட மாவெல்லாம் பிசைற அந்த பதத்துக்கு, சப்பாத்தி மாவோட அந்த பதம் இருக்கு இல்லைங்களா, அதே மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இது மாதிரி மிக்ஸ் பண்ணுற டைமில் இந்த மாவு கொஞ்சம் திக்காக இருக்குன்னு தோணிடுச்சுன்னா கொஞ்சம் தண்ணி தெளிச்சு கூடி நல்லா மயமாக ரொம்ப சாஃப்டாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்க, பொரிச்ச பத்திரிக்கான மாவு ரெடியாக இருக்குது. உடனே பண்ணி எடுத்துக்கலாம். எதுவும் வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம நான் டேபிள் டாப்பில் இதே மாதிரி ஒரு பிளாஸ்டிக் ராப்பர் ஸ்டிக் பண்ணியிருக்கு. நீங்கள் வாழையில் இருந்தால் எடுத்துக்கோங்க, இல்லை ஏதோ ஒரு நீட்டாக இருக்கிற கவர் இருந்துச்சுன்னா கட் பண்ணி கழுகி நீட்டாக எடுத்தாலும் பரவாயில்ல. இதில் கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கோங்க. அதுக்கப்புறம் ரெடி பண்ணி வச்சிருந்த மாவுலேருந்து நான் பாதி எடுத்துருக்கு. இந்த மாவு பாருங்க, இதே மாதிரி இருக்கணும். ரொம்ப ஹார்டாகவும் கூடாது, ரொம்ப லூஸாகவும் கூடாது. அதுக்கப்புறம் கை வச்சு இதே மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. ரொம்ப தின்னாகக்கூடாது, இது கொஞ்சம் திக்காக தான் இருக்கணும். இந்த பத்திரிக்காய் நம்ம கட் பண்ணி எடுக்கும்போது காமிச்சு தர்றேன். இப்போ பாருங்க, கட் பண்ணுறதுக்காக இதே மாதிரி ஷார்ப்பாக இருக்கிற எட்ஜ் இருக்கிற ஒரு பாத்திரமா இல்லை ஒரு டப்பாவோட மூடி எதுவும் ஒன்று எடுத்துக்கோங்க. சைஸு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் சின்னதாகவோ பெருசாகவோ கட் பண்ணிடலாம். ஆனால் ரொம்ப பெருசாக கட் பண்ண வேண்டியதில்லை. ஒரு மீடியம் சைஸுக்கு இருந்தால் பார்க்குறதுக்கு இன்னும் கொஞ்சம் க்யூட்டாக இருக்கும். சின்ன சின்ன பாலாக எடுத்துட்டு கை வச்சு ஸ்ப்ரெட் பண்ணி கூடி பத்திரி பண்ணலாம். ஆனால் அது இந்த மாதிரி கரெக்டு ஷேப்பில் கிடைக்காது. இது கொஞ்சம் க்யூட்டாக இருக்கும், அவ்வளோதான். ஆனால் ஈஸியாக வேலையும் முடியும். இந்த மாதிரி கொஞ்சம் பெருசாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டால் ஒன்றா கூடி கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதனால தான் இப்படி பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த மிச்சம் அந்த மாவு நம்ம எடுத்துட்டு மிச்சம் இருக்கிற மாவு கூட சேர்ந்து மறுபடியும் இதே மாதிரி விரித்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லா மாவுமே யூஸ் பண்ணலாம், ஒன்றுமே வேஸ்ட் ஆகாது. எல்லா பத்திரியும் ஃப்ரை பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது. இதோட திக்னஸ் பார்த்துக்கோங்க, இதே மாதிரி தான் இருக்கணும். ரொம்ப தின்னாகக்கூடாது, ரொம்ப திக்காகவும் கூடாது. இப்போ இது நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் பாருங்கள், சூடாகிறதுக்கு வச்சுருக்கு. எந்த எண்ணெய் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். நான் தேங்காய் எண்ணெய் தான் எடுத்துருக்கு. எண்ணெய் நல்லா சூடாகணும். நல்ல சூடான எண்ணெய்க்குள்ளே ஒன்றொன்னா போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பூரி எல்லாம் செய்கிற மாதிரி ஃப்ரை பண்ணிடலாம். சைஸ் சின்னதாகிடுச்சுன்னு நினச்சிட்டு நிறைய ஒன்றா போடாதீங்க. எண்ணெயோட சூடு டக்குன்னு கம்மி ஆகி போயிடும். இதே மாதிரி கொஞ்சம் புஷியாக வராது, எண்ணெய்க்குள்ளே அப்படியே அமங்கிய மாதிரி ஆகி போயிடும்.
இப்போ வந்து ஒன்று ஃப்ரை ஆகி மேலே வந்ததுக்கு அப்புறம் நீங்கள் ஒன்று போட்டுடலாம். அந்த மாதிரி ரெண்டு அட் அ டைம் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க, முதல்ல போட்டது வந்து இந்த மாதிரி கோல்டன் கலரில் வந்திருக்கு. மேலே வந்து நல்ல கிறிஸ்பியாக இருக்கு, உள்ளே வந்து சாஃப்டாக இருக்கு. அந்த அளவுக்கு வந்ததுக்கு அப்புறம் முதல்ல போட்டது நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எல்லாமே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. முதல்ல வந்து எண்ணெய் சூடானதுக்கு அப்புறம் ஒன்று போட்டுக்கோங்க. அது வந்து பொரிஞ்சு எண்ணெய்க்கு மேலே வந்ததுக்கு அப்புறம் ஒரு கொஞ்சம் செகண்ட்ஸ் விட்டுட்டு அடுத்தது போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி கோல்டன் கலர் வந்ததுக்கு அப்புறம் முதல்ல போட்டதை எடுத்துட்டு அடுத்தது போட்டுக்கலாம். அதே மாதிரி எல்லாமே ஈஸியாக ஒன்றா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து ஒரு டீ கடை ஸ்பெஷல் ஐட்டம் தான். ஈவினிங் ஆனால் மோஸ்ட்லி எல்லாம் தட்டுக்கடைன்னு சொல்லுவாங்க, இந்த பெட்டி கடை இருக்கு இல்லைங்களா, அங்கே இது கிடைக்கும். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ வந்து இது புட்டு பவுடர் தான் நம்ம செஞ்சுருக்கு. ட்ரெடிஷ்னலாக வந்துட்டு அரியெல்லாம் ஊற வச்சு செய்வாங்க. அந்த ரெசிபி நம்ம போட்டிருக்கு. அது ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க. இன்னொரு விஷயம், இந்த பத்திரி வந்து ஒரு ஸ்பெஷல் டேஸ்ட்டாக இருக்குது. எந்த குழம்புமே இதுக்கு வந்து சூடோடு சாப்பிடும்போது தேவையில்லை. ஆனால் எல்லா நான்வெஜ் குழம்பு, மசாலா குழம்பெல்லாம் இதுக்கு நல்லா மேட்ச் ஆகும். இந்த பத்திரியோட டேஸ்ட்டு குழம்பு கூட சாப்பிடும்போது தெரியாமல் போயிடும். ஸோ குழம்பு இல்லாமே இது சூப்பராக இருக்கும். ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்ததுக்கப்புறம் உங்கள் கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிடுங்க. இந்த சமையல் பிடிக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் இதுவரைக்கும் கேரளா சமையல் கொடுத்துட்டு இருக்கிற சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உடனே பார்க்கலாம் இன்னும் ஒரு ரெசிபியோட. அது வரைக்கும் வணக்கம்.